நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. நீங்கள் மாணவர்களாக இருந்தால் வெளிநாட்டிற்கு சென்று மருத்துவம் படிக்க வேண்டுமா? உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டிற்கு சென்று மருத்துவம் படிக்க வேண்டுமா? அதுவும் குறைந்த கட்டணத்தில் படிக்க வேண்டுமா? வேலை செய்து கொண்டே படிக்க வேண்டுமா? இதற்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி தான் இது. ஏதேனும் வெளிநாட்டில் படிப்பது தொடர்பாக, மருத்துவம் படிப்பது தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய சந்தேகங்களுக்கும் விரிவாக பதிலளித்து ஆலோசனையை வழங்குவதற்காக 17 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கல்வி பணியாற்றி வருபவர், 40 நாடுகளுக்கும் மேற்பட்டுள்ள பல நாடுகளில் பயணம் செய்திருப்பவர், அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் இயக்குனர் மற்றும் கல்வி ஆலோசகர் டாக்டர் கார்த்திக் முருகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு மிக நீண்ட பயணம் அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட். இந்த பயணம் பற்றின ஒரு முன்னுரையை பற்றி சொல்லுங்கள் சார். சொல்லுவாங்களா சார், தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு சொல்லுவாங்க. எதனால் இந்த திருக்குறள் நான் சொல்ல வரேன்னா சார், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுமே ஏதோ சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க சார். அதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன? எஜுகேஷன். இப்போ இந்தியாவில் படிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் சார். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது எப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல போய் படிக்கிறது கிடையாது. இப்போ இந்தியாவில் நான் வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா எய்ம்ஸில் படிக்கலான்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன், ஜிப்மரில் போய் படிக்கலான்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன், இல்லை ஐஐடியில் போயிட்டு இன்ஜினியரிங் பண்ணலான்னு சொல்லி ஆசைப்படுவோம், இல்லை ஐஐஎம்மில் போய்ட்டு ஒரு எம்பிஏ பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். அதே மாதிரி இதே படிப்பை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் யார் வேணாலும் போய் படிக்கலான்னு சொல்லிட்டு சார், அந்த ஒரு விஷயத்தை முதன்னு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று கிடையாது, கிட்டத்தட்ட 17 வருஷமாக மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் வந்து நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் சார். அந்த வகையில் சார், பெற்றோர்களுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இப்போ நான் என்ன சொல்ல வரோன்னா, இப்போ நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு சொல்ல ஆசைப்படுறீங்களா? எதனால எம்பிபிஎஸ் படிக்கணும்? அந்த எம்பிபிஎஸ் படிப்பில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது? எம்பிபிஎஸ் முடித்த பிறகு எம்எஸ் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்கும்? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய டார்கெட் என்ன சொல்லுவாங்களே சார், அதாவது திங்க் 1000 times பிஃபோர் யூ டேக் அ டிசிஷன், ஆஃப்டர் டேக் அ டிசிஷன் ஈவன் இஃப் யூ ஃபேஸ் 1000 difficulties டோன்ட் கோ பேக்கும்பாங்க. இன்றைக்குள்ள மாணவரோட மிக முக்கியமான பிரச்சனை நீங்கள் கேட்டிங்கன்னா சார், அவங்க ஒரு விஷயத்தை ஆசைப்படுறாங்க, ஆனால் அந்த ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கு 100% முயற்சி பண்ணுறாங்களாங்கிறது இன்றைக்கி வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்குது சார். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த வகையில் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சார், நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிப்பேன், நான் பிடிஎஸ் கோர்ஸ் போக மாட்டேன், பிஃபார்ம் கோர்ஸ் போக மாட்டேன், ஆயுர்வேதிக் கோர்ஸ் எடுக்க மாட்டேன், ஐ வாண்ட் டு பிகம் அ குவாலிட்டி டாக்டர். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். அமோகாவுடைய மிக முக்கியமான நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு அனுப்புறது கிடையாது. இப்போ என்னுடைய மாணவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா அங்கே ஒரு எம்பிபிஎஸ் படிப்பாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் படிப்பாக இருக்கலாம், இல்லை எம்பிஏவாக இருக்கலாம், இல்லை எம்எஸ்ஸாக இருக்கலாம். அது குவாலிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அங்கே போய் படித்து முடிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குவாலிட்டியான டாக்டராக வந்து வரணும், ஒரு குவாலிட்டியான இன்ஜினியராக வரணும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து வரணும். ஸோ அப்பேற்பட்ட நாடுகளை செலக்ட் பண்ணி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக இதை நம்ம சர்வீஸாக தான் பண்ணுறோம் சார். நாங்கள் யாரையும் வந்து வற்புறுத்துறது கிடையாது. இஃப் யூ ஆர் ரியலி டெட்டர்மினேஷன், அதாவது எப்படின்னா, நான் படித்த எம்பிபிஎஸ் தான் சார் படிப்பேன்னு சொல்லிட்டு உண்மையாலே இந்த டெட்டர்மினேஷன், டெடிகேஷன், பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா ஒரே ஒரு முறை நம்ம அமோகாவுக்கு வந்தாங்கன்னா சார், அவங்களுக்கு தேவையான எல்லா ப்ராசஸ். இப்போ இனிஷியலாக கவுன்சிலிங் தேவைப்படுது சார். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறாரு, இப்போ ஏரோஸ்பேஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா எதனால ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் நான் சூஸ் பண்ணணும், எதனால நான் ஏரோநாட்டிக்கல் சூஸ் பண்ணணும்? இப்போ பிஇயில் ஒரு மெக்கானிக்கல் படிக்கிறோம், மெக்கானிக்கல் முடிச்ச பிறகு எம்எஸ்ல என்ன ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், டிசைனிங், எது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது, அந்த கவுன்சிலிங் கொடுக்குறோம் சார். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார், நான் வெளிநாடுகளில் போய்ட்டு எம்பிபிஎஸ் போய் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வியை பேரண்ட்ஸ்ட்டையும் கேட்பேன், ஸ்டூடெண்ட்டையும் கேட்பேன், உங்கள் குழந்தைங்க வெளிநாடுகளில் போய்ட்டு வெறும் எம்பிபிஎஸ் கோர்ஸை மட்டும் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வரணுமா, இல்லை எம்பிபிஎஸ் ப்ளஸ் எம்எஸ் 2 படிப்பை சேர்த்து படிச்சுட்டு வரணுமா? நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி அமோகா மூலியமாக எந்த நாடுகளில் வேணாலும் மிக சுலபமாக அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த புரிதல் இருக்கணும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து 12th முடிக்கிறீங்கன்னா சார் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும் சார், எம்எஸ்ல கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ், இல்லை கைனகாலஜிஸ்ட், இது மாதிரி ஸ்பெஷலைசேஷன் முடிக்கணும் சார். அந்த நாடுகளில் ஒரு 5 வருஷம் வேலை பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும், திருப்பி இந்தியாவுக்கு வந்து நான் சர்வீஸ் பண்ணணும், இதுதான் உங்களுடைய லட்சியம். ஸோ இது மாதிரி ஆசைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் யோசிச்சிங்கன்னா கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தேவையான எல்லா வழிமுறைகளையும் நீங்கள் அமோகா மூலியமாக நிச்சயமாக பண்ணி கொடுக்க முடியும். இது எம்பிபிஎஸ் மட்டும் கிடையாது, எம்பிபிஎஸ் படிப்பாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் படிப்பாக இருக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார், எம்பிஏ படிக்கலாம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கனவோடு இருப்பாங்க.
நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏங்கிறது என்னன்னே தெரியாது. அதை மார்க்கெட்டிங் சேல்ஸுக்கே டிஃபரன்ஷியேஷன் தெரியாமல் இன்றைக்கி வந்து எம்பிஏ கோர்ஸில் வந்து படிப்பாங்க. நான் சொல்லக்கூடிய எம்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆண்டர்ப்ரனர் சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரிலையன்ஸோடைய ஓனர் இப்போ அம்பானி, அது என்னன்னா நான் சொல்கிறது எப்படின்னா சிவனாடார், இது மாதிரி வந்து பில் கேட்ஸ், இது மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா அந்த எம்பிஏ நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், இன்னோவேஷன் மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி மோஸ்ட் டிமாண்டட் கோர்ஸ் சார் க்ரூஸ் லைன் மேனேஜ்மெண்ட். எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு க்ரூஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப்ஸ் இருக்குது. அது மாதிரி எம்பிஏ கூட நீங்கள் படிக்கலாம். அதற்கு உண்டான கண்ட்ரியிலோட இன்றைக்கி அமோகா மூலியமாக நான் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் நம்மள்ட்ட வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான பாஸ்போர்ட், கவுன்சிலிங், அட்மிஷன், அகாமடேஷன், வீசா, ஃப்ளைட் டிக்கெட், பேங்க் லோன் அசிஸ்டன்ட், இது எல்லாத்தையும் ஒரு மீறின விஷயம் கேட்டிங்கன்னா இப்போ எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்தவரை, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை பொறுத்தவரை நான் நேரடியாக ஸ்டூடெண்ட்ஸ் கூட போகிறேன் சார். நான் நேரடியாக அந்த நாடுகளுக்கு போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே விட்டுட்டு, ஏன்னா அங்கே எங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது, எங்களுடைய பர்சன் இருக்காங்க. அதனால் எந்த ஒரு பேரண்ட்ஸும் பயப்பட வேண்டாம், எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட வேண்டாம். இது வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டோ ப்ரோக்ராம் கிடையாது. உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் இருந்ததுன்னா, சார் நான் வாழ்க்கையில் நம்பர் 1 டாக்டர் ஆகணும் சார், எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷ்லேயும் படிக்கணும், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷ் வந்து படிக்கணும், நான் திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது நம்பர் 1 டாக்டராக வரணும், இல்லை நம்பர் 1 இன்ஜினியராக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு முறை அமோகாவுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பண்ணி கொடுக்க முடியும். அதனால அந்த குரலை சொன்னேன் நான். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ சாதிக்க போகிறோம். எப்படி சாதிக்க போகிறோம்? படிப்பு மூலியமாக மட்டும்தான் வேணும். அதெல்லாம் வெளிநாடுகள் இங்கே போய் படிக்க போகும்போது நிறைய விஷயங்கள், அங்கே உள்ள அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிறைய கல்ச்சர் கற்றுக்க முடியும், நிறைய மொழி கற்றுக்க முடியும். நீங்களே துணி துவைக்கணும், நீங்களே சமைக்கணும், நீங்களே ஓடணும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து வரும். அந்த எக்ஸ்போஷர் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதற்காக நிறைய செலவு பண்ண வேண்டாம். உலகத்தரம் வாய்ந்த டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் டொனேஷன் இல்லாமல், கேபிட்டேஷன் இல்லாமல் யார் வேணாலும் எந்த படிப்பைனா படிக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். நான் ஒரே விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் பிஇ முடிச்சிருப்பீங்க, நெக்ஸ்ட் ஒரு எம்எஸ் படிக்கலாம் ஆசைப்படுறீங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நார்வே, டென்மார்க், ஃபின்லாந்து, ஜெர்மனி, இட்டாலி, ஆஸ்திரியா, படிப்புக்காக ₹1 கூட செலவு பண்ணாமல் நீங்கள் ஃப்ரீயாக போய் படிக்க முடியும். ஒரு வருஷம் ஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 lakh rupees செலவு பண்ணால் போதும். எப்படின்னா இது மாதிரி வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டிஸில் நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்க முடியும். இது இன்றைக்கி நேற்று கிடையாது. கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியாச்சு. என்னுடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஆலங்குடி சொல்லிட்டு சின்ன கிராமத்தில் பிறந்த இன்றைக்கி கார்த்திக் சார் வந்து பார்த்தீங்கன்னா 40 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கேன். 2000 டாக்டர்ஸ். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக சொல்கிறேன். இன்றைக்கி அமோகாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 2000 டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில், ஹைதராபாத்தில், டெல்லியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். சார் நான் வெளிநாடு பற்றின ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நான் வெளிநாட்டில் போய் நானும் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு முறை என்னோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை வந்து மீட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆலோசனையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் கொடுக்க முடியும். ஓகேங்க சார். சார் குறிப்பாக இப்போ நம்ம எம்பிபிஎஸ் அப்படின்னு போயிட்டோம்னா எம்பிபிஎஸ்க்கு எந்த நாடுகள் சிறந்ததாக நீங்கள் பார்க்குறீங்க? குறிப்பாக எம்பிபிஎஸ்ஸை குறைந்த கட்டணத்தில் படிக்க வைக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் வழிகாட்டுவீங்க? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் சார்? ரொம்ப சிம்பிள் சார். ஆக்சுவலாக நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சார், நான் ஸ்டார்டிங்கில் எதாவது சொன்னேன் சார், நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிப்பேன். நான் பிடிஎஸ் கோர்ஸ் எனக்கு வேண்டாம், பிஃபார்ம் கோர்ஸ் எனக்கு வேண்டாம், ஆயுர்வேதிக் கோர்ஸ் எனக்கு வேண்டாம், ஐ வாண்ட் பிகம் அ டாக்டர்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு உண்மையால் இந்த டெட்டர்மினேஷன், டெடிக்கேஷன், பேஷன் ப்ளஸ் இன்வால்வ்மெண்ட் இருந்ததுன்னா ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு நிகரான டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எந்த ஒரு டொனேஷன் இல்லாமல், கேபிட்டேஷன் இல்லாமல் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், எம்பிபிஎஸ் கோர்ஸ் இங்கிலீஷில் படிக்கலாம். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ் படிப்பு இங்கிலீஷ் வந்து படிக்கலாம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அமோகா மூலியமாக சார் எந்த நாடுகளில் வேணாலும் அட்மிஷன் வந்து எடுத்து கொடுக்க முடியும். யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடாவில் போய்ட்டு ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? 4லேருந்து ஒரு 5 கோடி ரூபாய் செலவாகும். உங்களால் செலவு பண்ண முடியும்னா எங்களால் வந்து அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த யூரோப்பியன் சைடு எடுத்துக்கோங்க, போஸ்னியா, இல்லை செர்பியா, இல்லை ஜார்ஜியா, ரஷ்யா, கசகிஸ்தான், இல்லை கிர்கிஸ்தான், இல்லை உஸ்பெஸ்கிஸ்தான், போலண்ட், லாட்வியா, லித்துவேனியா, அது மாதிரி நாடுகள்லையும் நீங்கள் அமோகா மூலியமாக அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி ஜமைக்கல் அட்மிஷன் வாங்கி கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட 30-40 நாடுகளில் எங்களால் உங்களுக்கு ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக கேளுங்க. ஆப்ஷன் 1, சார் நான் ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் மட்டும் படித்தா போதும் சார், நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணால் போகலாம்,
இன்றைக்கி வந்து 2 லட்ச ரூபா செலவு பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் 5 லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்கலாம், 50 லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்கலாம். அமோகா மூலியமாக சீட்டு வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஆப்ஷன் 2, சார் நான் வெளிநாடுகளில் போயிட்டு எம்பிபிஎஸ் கோர்ஸ் இங்கிலீஷில் பண்ணணும் சார், எம்எஸ் படிப்பு இங்கிலீஷில் வந்து பண்ணணும் சார், அந்த நாடுகளில் கொஞ்ச நாள் வேலை செய்யணும் சார், அந்த நாட்டு லைசன்ஸை வாங்கிட்டு திருப்பி நான் இந்தியாவுக்கு வரணும். இந்த ஆப்ஷன் 2ல் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் இந்த உலக சுகாதார மையம் WHO ப்ளஸ் யுனெஸ்கோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபண்டிங் பண்ணுறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, தாமஸ் ஜெஃபர்சன் இதெல்லாம் அமெரிக்காவில் இருக்குது. இன்றைக்கி அமெரிக்காவில் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குமோ, என்ன குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்போஷர் கிடைக்குமோ அதே கைண்ட் ஆஃப் எஜுகேஷனை ஒரு சில நாடுகளில், இப்போ நீங்கள் குறிப்பாக யூரோப் எடுத்துக்கோங்க, நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா போஸ்னியா. இன்றைக்கி வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நாடு போஸ்னியா, அங்கே 2 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சா லூக்கா, நான் சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது. யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ, இது மாதிரி நாடுகளில் போயிட்டு நான் சொல்கிறதுனால புரிஞ்சுக்கொண்டீங்க, எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் வந்து படிக்கலாம், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் வந்து படிக்கலாம். அதே மாதிரி அர்மேனியா எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இங்கே நீங்கள் எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் வந்து படிக்கலாம், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷ் வந்து படிக்கலாம். இது மாதிரி பல்கலைக்கழகத்துக்கு இந்த உலக சுகாதார மையமும் WHO ப்ளஸ் வந்து இந்த யுனெஸ்கோ ஃபண்டிங் பண்ணுறதுனால ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நம்பர் 1 யூனிவர்சிட்டி நான் சொன்னேன் பாஞ்சா லூக்கா, அந்த பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆகுது. எதனால இந்த WHO ப்ளஸ் U1 வந்து இவங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணி 100 வருஷங்கள் மட்டும் கிடையாது. அதற்கு அடுத்து மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுறாங்க, WHO அங்கீகாரம் பண்ணுறாங்க, மீடியம் ஆஃப் செக்ஷன் இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க, யுனெஸ்கோ அந்த பல்கலைக்கழகத்தை குறிப்பாக வந்து பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய ஃபீஸு, அகாமடேஷன், ஃபுட்டு உங்களால் ஒரு 5லேருந்து ஒரு 6 லட்ச ரூபா, 6 வருஷம் படிக்கணுமா, ஒரு 36 லட்ச ரூபா, ஒரு 36 லட்ச ரூபா உங்களால் செலவு பண்ண முடியும்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம், எம்எஸ் கோர்ஸ் படிக்கலாம். இது சாத்தியமான சாத்தியம்தான். இது மாதிரி நாடுகளில் இன்றைக்கி அமோகா மூலியமாக ஒரு சீட்டுங்க எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி சொன்னேன் எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அந்த நாட்டோடைய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அதெல்லாம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ, இன்றைக்கி வந்து அங்கே வந்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் இதான் உண்மை. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3000 யூரோஸ், இப்போ நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 லட்ச ரூபா. ஃபீஸ், அகாமடேஷன், ஃபுட்டு ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா. 6 வருஷம் படிக்கணுமா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்ச ரூபா செலவாகும். ஃபீஸை விட்டுருங்க, நான் சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணி 100 வருஷம் ஆகுது. உலகத்தோடைய ஃபஸ்ட்டு நேச்சுரல் தெரப்பி யூனிவர்சிட்டி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய அனாட்டமி, பிசியாலஜி, பேத்தாலஜி இந்த சப்ஜெக்டில் தான் எங்களோட டாப் லீடிங் சயின்டிஸ்ட். அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். ஓகேங்க சார். சார் குறிப்பாக இங்கே படிக்கும் பொழுது நான் அதனுடைய இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்கும், அங்கே எம்பிபிஎஸ் முடித்து அடுத்து எம்எஸ் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அங்கேயே வேலை செய்வதாக இருக்கும், அந்த வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி நீங்கள் சொல்கிற நாடுகளில் இருக்கும் சார்? சார் நான் சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டே இருந்தேன். அதாவது எம்பிபிஎஸ் படிப்பு மட்டும் முக்கியம் கிடையாது, எம்பிபிஎஸ் படிப்போட சார் எம்எஸ் படிப்பை சேர்த்து படிக்கணும். அந்த எம்எஸ் படிப்புன்னு இல்லை, இப்போ குறிப்பாக வந்து சார் இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட் ரஷ்யாவில் படிக்கிறாங்க, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா எடுத்துக்கங்களேன், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு மட்டும் தான் படிக்க முடியும். எம்எஸ் படிப்பை கண்டிப்பாக வந்து இங்கிலீஷில் வந்து படிக்க முடியாது. பட் நான் சொல்லக்கூடிய போஸ்னியாவில் குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சா லூக்கா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ, இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் வந்து படிக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். அதாவது மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா சார், இங்கே வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருந்தால் கூட அந்த நாட்டோட மிக முக்கியமான மொழி ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ஸ்வீடிஷ், ஸ்பானிஷ் இந்த லாங்குவேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. எதனால் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, இங்கே படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் குறிப்பாக ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி, ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், நான் சொல்லக்கூடிய விஷயம் ஆச்சரியம், ஆனால் அது உண்மை. ஜெர்மன் லாங்குவேஜ் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி யூரோப்பில் குறிப்பாக ஜெர்மனில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்எஸ் படிப்பை ஃப்ரீயாக படிக்கலாம், படிப்புக்காக ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம். அது இல்லாமல் ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கிரேட் பிரிட்டனில் இந்த பல்கலைக்கழகம் வந்து மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் ரொம்ப ரொம்ப டஃப்பான எக்ஸாம் இது USMLE எக்ஸாம், யுனைடெட் ஸ்டேட் மெடிக்கல் லைசன்ஸ் எக்ஸாம். அந்த USMLE எக்ஸாமுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பிளாப் எக்ஸாமுக்கு உண்டான ட்ரைனிங் தராங்க. அது இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகமும்
அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, தாமஸ் ஜெஃபர்சன் அந்த டைப் வந்து இருக்கிறதுனால நீ நம்ம டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சார், அந்த டைப் வந்து பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய ஹவுஸ் சர்ஜன், கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ் நீ ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 2500 டாக்டர்ஸ் now they practice in California. அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் தேர் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் சார். நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மொத்தமாகவே 20 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. இந்த 20 பேரை பார்த்துக்கிறதுக்கு 5 ப்ரொஃபஸர் இருக்காங்க. 2 மணி நேரம் தியரி கிளாஸ், மீதி 3 மணி நேரம் கம்பல்சரியாக அனாட்டமி லெவல்ஸாக ப்ராக்டிக்கல் நாலேஜ், பிளாஸ்டினேட்டட் பாடிஸ். இன்றைக்கி என்டையர் ஈஸ்டர்ன் யூரோப்பில் இதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இன்றைக்கி என்டையர் ஈஸ்டர்ன் யூரோப்பில் பிளாஸ்டினேட்டட் பாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாஞ்சாலுக்கா யூனிவர்சிட்டியில் யூஸ் பண்ணுறாங்க. 2000 பெட்டட் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து இருக்குது. ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போனால் கூட பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, சார் என்னுடைய பையன் சார் இங்கேயே மார்க்ஸ் ரொம்ப குறைவாக வாங்கியிருக்கான், இவனால் வந்து அங்கே போய் படிக்க முடியுமா? தயவு செய்து அந்த கான்செப்டை மாற்றிக்கங்க. அங்கே போன பிறகு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே உள்ள அந்த ப்ரொஃபஸர், இதெல்லாம் பார்த்தாவே நம்ம லைஃபுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அனாட்டமி லேபில் இறந்த பாடி வச்சு, குறிப்பாக பிளாஸ்டினேட்டட் பாடிஸ் வச்சு எப்படி கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறது, எப்படி லிவர் ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டு தே ஆர் கிவிங் லைவ் எக்ஸ்போஷர். அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி அமோகா மூலியமாக உங்களுக்கு ஒரு அட்மிஷன் வந்து எடுத்து கொடுக்க முடியும். எம்பிபிஎஸ் படிப்பு இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பு இங்கிலீஷில் வந்து படிக்கலாம். குறிப்பாக ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், ஃபின்லாந்து, ஆஸ்திரியா. நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா குறிப்பாக ஜெர்மனியில் போயிட்டு உங்களுடைய எம்எஸ் படிப்பை ஃப்ரீயாக படிக்கலாம். இது சாத்தியமான சாத்தியம்தான். ஸோ இவ்வளோ ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எதனால நீங்கள் போய் படிக்கக்கூடாது? அன்றைக்கி அமோகா மூலியமாக உங்களுக்கு ரஷ்யாவில் சீட் வேணுமா, ஜார்ஜியாவில் வேணுமா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், இல்லை சேர்பியா, எங்களால் எங்கே வேணால் சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். பட் நான் சொல்கிறது நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியில் நீங்கள் அமோகா மூலியமாக நிச்சயமாக ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுங்க எடுத்து கொடுக்க முடியும். அதனால் சார் நான் வந்து +2ல் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கேன், நீட்டில் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கேன், அதை பற்றிலாம் கொல்லப்படாதீங்க. நான் படித்தா டாக்டர் படிக்கணும் சார், அது குவாலிட்டியான டாக்டர். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு முறை அமோகாவுடைய செல் நம்ம நோட் பண்ணிவிட்டு என்னை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நிச்சயமாக ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை வந்து அமோகா மூலியமாக எடுத்து கொடுக்க முடியும். ஓகேங்க சார். அடுத்த கேள்வியோட ஒரு நேயர் காத்திருக்காரு, திருப்பூர்லேருந்து சுப்பிரமணி. உங்களுடைய கேள்வியை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம்ங்க. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் சார். ஐயா மாதிரி ஆள் தான் நாட்டுக்கு வேணுங்க. இதனால தான் இந்தியா மிகவும் கூடிய விரைவில் வந்து வல்லரசு நாடு ஆகிறதுக்கு ஐயா மாதிரி ஆட்கள் நமக்கு தேவை. கண்டிப்பாக சொல்லுங்க சார். பாப்பா வந்து BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல. ஓகேங்க சார். ஆமா. அப்புறம் மேல் படிப்புக்கு நம்ம ஐயா நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. வெளிநாட்டுக்குலாம் போனா எந்த மாதிரி படிப்புகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா சார். நான் சொல்லக்கூடிய விஷயத்த புரியுது சார். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் அப்படியே டிவியில் பாருங்க சார். நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. நீங்கள் தயவு செய்து கவலைப்பட வேண்டாம் சார். நீங்கள் திருப்பூர்லேருந்து நேரடியாக கோயம்புத்தூர்லேருந்து விசிட் பண்ணலாம் சார். நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன் சார். இப்போ BE வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பாப்பா படிச்சுட்டு இருக்காங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேட்டடாக எம்எஸ் கோர்ஸ் போய் பண்ணலாம். இப்போ எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா BE வந்து இட்ஸ் டெக்னிக்கல் கோர்ஸ், MBAங்கிறது இஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். டெக்னிக்கல் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு உலகம் ஃபுல்லாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார். அந்த MBAவில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், இன்னோவேஷன் மேனேஜ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி மேனேஜ்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட், குளோபல் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ இன்னைக்கு ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சார் குறிப்பாக MBAவில் க்ரூஸ் லைன் மேனேஜ்மெண்ட், டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், இதுக்கெல்லாம் பயங்கர டிமாண்ட் இருக்குது. நீங்கள் அது மாதிரி கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா சார், நான் வெளிநாட்டில் போயிட்டு ஒரு MS கோர்ஸையும் படிக்கணும் சார், இல்லை ஒரு MBAயும் படிக்கணும், அந்த நாட்டில் போய் வேலை செய்யணும், ஒரு PR வாங்கி செட்டில் ஆகணும், இது மாதிரி ஆசைப்பட்டிங்கன்னா இப்போ பொதுவாக நான் எப்படி பார்ப்பேன்னா, நம்ம போகக்கூடிய நாட்டில் சார் நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேனே, அந்த நாட்டில் சார் மக்கள் தொகை குறைவாக இருக்கணும், பார்ட் டைம் ஜாப் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒர்க் பர்மிட் ஆப்ஷன் இருக்கணும், நல்ல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருக்கணும், விசா ஃபார்மாலிட்டி ஈஸியாக இருக்கணும், அதிக பாதுகாப்பாக இருக்கணும் சார், ஒரு PR வாங்கி செட்டில் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த 7-8 விஷயங்கள் எந்த நாடுகள் இருக்கோ அது மாதிரி நாடுகளில் வந்து இப்போ உங்கள் பொண்ணு போய் படித்தா மட்டும்தான் சார் அவங்களால போய் செட்டில் ஆக முடியும். இது உங்களுக்கு மட்டும் உண்டான இன்ஃபர்மேஷன் கிடையாது. நிறைய பேர் MBA படிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பீங்க, MS படிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, USA, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இங்கே போய்ட்டு ஒரு MBA MS படிக்கணுமா 30-40 லட்ச ரூபா செலவாகும்.
30-40 லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்க வேண்டிய அதே படிப்பை காலங்காலமாக நீங்கள் யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸோடு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், எதனால சார் நீங்கள் யூரோப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? முதல் சிம்பிள் ரீசன், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டியுமே சார் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம், வெரி ஓல்டஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரிசர்ச் பேஸ் பண்ண யூனிவர்சிட்டி. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம். என்னதான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருந்தால் கூட அந்த நாட்டோட மிக முக்கியமான மொழி ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ஸ்வீடிஷ், ஸ்பானிஷ் இந்த மொழியை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு விசாவை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு 27 நாட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம் சார். ஷெங்கன் விசான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உலகத்தோட டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க. எரிக்சன், நோக்கியா, எஸ்ஏபி, ஓல்வோ, கேலக்ஸோ, ஐக்கியா, பூமா, BMW, ஆடி எல்லா கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. இப்போ 2 வருஷம் படிப்பா, 1 இயர் தான் எஜுகேஷன் இருக்கும். 1 இயர் என்ன பண்ணுவாங்கன்னா சார், உங்கள் ரெலவெண்ட் ஃபீல்டில் தே ஆர் கிவிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். குறிப்பாக நார்வே, டென்மார்க், ஃபின்லாண்ட், ஸ்வீடன், இதை ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நம்ம யூரோப்பில் எங்கே போய் படித்து முடித்தாலும் அந்த நாடுகளில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா வித்தின் 3 இயர்ஸில் உங்களுக்கு அந்த நாட்டோடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் கிடைக்கும். அப்பேற்பட்ட கண்ட்ரியில் போய் படிக்கிறதுக்கு ஒரு MBA படிக்கணுமா? நான் சொல்கிறது எப்படின்னா ஃபீஸ், அகாமடேஷன், ஃபுட்டு ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் 4 லட்ச ரூபா, 2 வருஷமாக ஒரு 8 லட்ச ரூபா. ஒரு MS கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு வருஷத்துக்கு ஃபீஸே வந்து 3.5 லட்சம் தான். ஒரு 10 லட்ச ரூபாவில் ஒரு MS படிப்பு வந்து படித்து முடிச்சிடலாம். குறிப்பாக உங்களுடைய பொண்ணு ஒரு 90% மேலே எடுத்திருந்தாங்கன்னா இட்டாலியில், ஜெர்மனியில் தே ஆர் கிவிங் எ ஃப்ரீ எஜுகேஷன். நீங்கள் படிப்புக்காக ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம். ஸோ அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியில் சார் நிச்சயமாக என்னால் வந்து உங்கள் பொண்ணுக்கு ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தா ரெக்கமெண்டேஷன் கிடையாது. யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ கோயம்புத்தூரில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது. அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு என் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து மீட் பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவியை வந்து அமோகா மூலியமாக பண்ணி கொடுக்க முடியும். MBBS படிப்பை குறைந்த செலவில் வழங்கும் போஸ்னியாவில் உள்ள யூனிவர்சிட்டி குறித்த ஒரு வீடியோவை பார்க்கலாம். அங்கு படிக்கும் மாணவி ஒருவரின் கருத்துக்கள் குறித்த வீடியோவையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். Welcome to the Faculty of Medicine, University of Banja Luka, where excellence meets opportunity. Established in 1976, our esteemed institution has been a beacon of medical education, offering programs in medicine, dentistry, pharmacy, and nursing. Our curriculum is designed to nurture not just knowledge, but also compassion, empathy, and critical thinking, preparing our students to become the next generation of healthcare leaders. At the Faculty of Medicine, University of Banja Luka, we believe in a hands-on, practical learning approach, ensuring our graduates are ready to make a difference from day one. With a commitment to excellence and innovation, our institution provides an environment where students thrive academically and personally. Join us at the Faculty of Medicine, University of Banja Luka, and embark on a journey of discovery, growth, and impact. Your future in medicine begins here. ஹாய், என் பேர் ஹரிதா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து MBBS படிக்கணுன்றது எனக்கு ஒரு கனவாக இருந்தது. இப்போ கனவு வந்து நிறைவேறிச்சு. அப்போ நான் தேடிட்டு இருந்தப்போ நியூஸ் 7 சேனல், நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் கார்த்திக் சாரோட வீடியோஸ் பார்த்தேன். அதில் அமோகாவை காண்டாக்ட் பண்ணப்போ நாங்கள் நேர்லேயே கார்த்திக் சாரை போய் பார்த்தோம் சென்னையில். கார்த்திக் சார் எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தந்தார், நிறைய கண்ட்ரீஸ், நிறைய காலேஜஸ்லாம் சொன்னார். அப்போது நாங்கள் வந்து சூஸ் பண்ணது போஸ்னியாவில் இருக்க பாஞ்சா லுகா யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப பழைய யூனிவர்சிட்டி, அதுவும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிறைய ப்ராக்டிக்கல் கிளாஸஸ், நிறைய நாலேஜ்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்டலும் கிட்ட தான் காலேஜுக்கும். அப்புறம் நான் இங்கே ஹாஸ்டல்லேருந்து தான் பேசுகிறேன். ஹாஸ்டலில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கிச்சன், வாஷிங் மிஷின், அப்புறம் AC, ரூம் எல்லாம் ஸ்பேஷியஸாக இருக்குது. 3 பேர் இருக்கிற அளவுக்கு இருக்குது. ஹீட்டர், அதுக்கப்புறம் சேஃப்டி, கேர்ள்ஸோட சேஃப்டி எல்லாமே இருக்குது. யாரும் பயப்படலாம் வேணாம். பொண்ணுங்கள்லாம் வந்து படிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஒரு டேஞ்சரும் அப்படியெல்லாம் இல்லை. இங்கே இருக்க பீப்புளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியாக. அதுக்கப்புறம் கார்த்திக் சார் வந்து எங்கள் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணுறாரு. எப்போ என்ன தேவையாக இருந்தாலும் அவர் காண்டாக்ட் பண்ண உடனே எல்லாத்தையும் செஞ்சு தராரு.
அப்புறம் எங்களை விசா கூட்டு போனது, காலேஜ் கூட்டு வந்தது எல்லாமே கார்த்திக் சார் பார்த்துக்கிட்டாரு. இப்போ எங்கள் கூட என்ன விஷயமா இருந்தாலும் கார்த்திக் சார் வந்து கேட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தராரு. தேங்க்ஸ் டு அமோகா அண்ட் கார்த்திக் சார். உங்களுடைய வழிகாட்டுதலில் இப்போ எம்பிபிஎஸ் படித்து வரக்கூடிய மாணவியின் கருத்துக்களை நாம் கேட்டுக்கோங்க சார். குறிப்பாக எம்பிபிஎஸ் இது போன்ற 2000 மருத்துவர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க, அதுக்கு ஒரு பாராட்டுகள் சார் இந்த நேரத்தில் சார். இது போன்ற வெளிநாடுகளில் எம்பிபிஎஸ் படித்து முடித்து அங்கே வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? அடுத்தது அவங்க எம்எஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன? இன்னொன்று என்ன, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி இன்னொரு டைம் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். கண்டிப்பாக சார். ஒன்றும் இல்லை சார், இப்போது இது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து போஸ்னியாவில் மட்டுமே சார் ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்ருக்காங்க. இப்போ அரிதாவுடைய வீடியோங்கிறது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மாதிரி தான் சார். இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு நேரடி வரும்போது இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசினக்கூடிய டெஸ்டிமோனியல்ஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்குது சார். ஸோ என்னுடைய விஷயம் என்னென்னா, வெளிநாடுக்கு வந்து நம்ம அனுப்புறது மட்டும் அமோகோட மிக முக்கியமான நோக்கம் கிடையாது சார். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், வெளிநாடுகளில் போயிட்டு ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸையும் படிக்கணும், குறிப்பாக எம்எஸ் படிப்பு இங்கிலீஷ் வந்து படிக்கணும். அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் இன்றைக்கி போஸ்னியாவில் வந்து இருக்குது, குறிப்பாக பாஞ்சாலூக்காவில். ஸோ எதனால் இந்த பாஞ்சாலூக்கா யூனிவர்சிட்டி வந்து நான் மெயினாக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி பிளாஸ்டினேட்டட் பாடிஸ் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் 2000 பெட்டர் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இங்கே வந்து இருக்குது, அந்த லைவ் எக்ஸ்போஷர் கிடைக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய என்எம்சி நாம என்ன சார், 6வது வருஷம் படிக்கும்போது இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வரணும் சார். இப்போ இன்றைக்கி வந்து இப்போ ஜார்ஜியாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, ரஷ்யாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்லாம் வந்து ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கே 2 வருஷம் இல்லை 3 வருஷம் நம்ம டைம் எடுத்துக்கிறாங்க. நான் குறிப்பாக போஸ்னியாவில், குறிப்பாக பாஞ்சாலூக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷத்தில் எம்பிபிஎஸ் கோர்ஸையும் முடிச்சிடலாம், இன்டர்ன்ஷிப்பை முடிச்சிடலாம், லைசன்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. திருப்பி இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அந்த வகையில் ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு எம்எஸ் படிக்கலாம் ஆசைப்படுறாங்களா, குறிப்பாக யூரோப்பில் ஜெர்மனி, ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், ஃபின்லாண்ட், ஆஸ்திரியா, இங்கே ஜெர்மன் லாங்குவேஜ் மட்டும் படித்தா போதும் சார். எந்த ஒரு மெடிக்கல் எக்ஸாம் எழுதின அவசியம் கிடையாது. அந்த லாங்குவேஜை அவங்களே டீச் பண்ணுறாங்க. அந்த லாங்குவேஜ் முடிச்சிட்டிங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய லீடிங் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டே ஒரு எம்எஸ் படிப்பு வந்து படிச்சுக்கலாம், குறிப்பாக ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். படிப்புக்காக ₹1 கூட செலவு பண்ண அவசியம் கிடையாது. அதே மாதிரி சார் நான் எப்படியாவது லண்டனில் போய் செட்டில் ஆகணும் சார், டைரெக்டாக யூகேயில் போயிட்டு ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்கணும்னா ஒரு 3 ஒரு 4 கோடி ரூபாய் செலவாகும். சேட் எக்ஸாம் எழுதணும், நிறைய ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் போட்டு காட்டணும், நிறைய ப்ரொசீஜர் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் வந்து இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்னியாவில் இப்போ ஈஸ்ட் சரைவேலையோ இல்லை பாஞ்சாலூக்காலோ படிக்கிறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிளாப் எக்ஸாமுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு எம்பிபிஎஸ் நீங்கள் 5th இயர் படிக்கும்போது அந்த லைசன்ஸ் கிடைக்குது, 6th இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதே நீங்கள் அப்போ இந்த பிளாப் எக்ஸாம் வந்து எழுதலாம். அந்த பிளாப் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் தாராளமாக யூகேயில் இருக்கக்கூடிய லீடிங் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு ஒரு எம்எஸ் படிப்பு இங்கிலீஷ் வந்து படிச்சுக்கலாம். ஆனால் படிப்புக்காக ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம். சப்போஸ் அங்கே முடித்த பிறகு நீங்கள் யூஎஸ் சொல்ல போன ஆசைப்படுறீங்களா, யூஎஸ்எம்எல்ஏ எக்ஸாமுக்கு உண்டான ஒரு சில ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுக்குறாங்க. குறிப்பாக நான் சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கும் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, தாமஸ் ஜெஃபர்சன் அந்த டைப் வந்து இருக்கிறதுனால இங்கே படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் ரொம்ப சர்வசாதாரணமாக அதை பயன்படுத்திட்டு அமெரிக்காவில் போயிடுறாங்க. நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது எம்பிபிஎஸ் படிப்பு இங்கிலீஷில் படிச்சுட்டு வருவீங்க, எம்எஸ் படிப்பு இங்கிலீஷ் வந்து படிச்சுட்டு வருவீங்க. குறிப்பாக யூரோப்பில் நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு யூரோப்பில் ஒரு 3 வருஷமோ இல்லை 4 வருஷமோ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரோப்பியன் லைசன்ஸ் வந்து கிடைக்கும். இல்லை பிளாப் லைசன்ஸோட நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டிங்கன்னா இந்தியாவில் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே டாக்டர் ஆகிக்கலாம். இது சாத்தியமான சாத்தியம்தான். அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலூக்கா €4,500. நீ நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹4,30,000. சாப்பாடு செலவு, தங்கக்கூடிய செலவு எப்படி பார்த்தாலும் நான் சொல்கிறது சார் என்னால் ஒரு 5லேருந்து ஒரு ₹6 லட்சம் செலவு பண்ண முடியும். டோட்டலாக 6 வருஷம் உங்களுடைய ஃபீஸு, அக்காமடேஷனு, ஃபுட்டு, ஃப்ளைட் டிக்கெட், விசா செலவு நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துக்கிங்களேன் ஒரு ₹40 லட்சம். நான் வந்து எம்பிபிஎஸ் கோர்ஸ் இங்கிலீஷில் படிக்கணும், எம்எஸ் கோர்ஸை ஃப்ரீயாக படிக்கணும், குறிப்பாக இங்கிலீஷில் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களால் வந்து ஒரு 36லேருந்து ஒரு ₹40 லட்சம் செலவு பண்ண முடியும்னா நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் ரொம்ப சீட்ஸ்லாம் கிடையாது. மொத்தமாகவே ஒரு 125 ஸ்டூடெண்ட்ஸ் தான் போக முடியும். யார் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அட்மிஷன் கேரண்டி. நாங்கள் யாருன்னா சார், வி ஆர் த கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், ஐ எம் நாட் அ ஏஜென்ட். அந்த நாடு இந்தியாவில் எங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எங்களை தவிர வேறு யாருனாலையும் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலூக்காவில் அட்மிஷன் வந்து எடுத்து கொடுக்க முடியாது. நான் சொல்கிறது எப்படின்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். நீங்கள் போய் படிக்கணும் சார், நான் கண்டிப்பாக நல்லா படிப்பேன் சார், எனக்கு எம்பிபிஎஸ் படிப்பை தவிர வேறு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த சீரியஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மட்டும் வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா
எங்களால் இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் நிச்சயமாக ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ அங்கே ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 euros. இப்போ நம்ம ஒரு காசுக்கு 2.25 லட்ச ரூபா, ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஒரு 1.5 lakh rupees, ஒரு 5 லட்ச ரூபா. ஒரு 6 வருஷம் படிக்க ஆசைப்பட்டீங்களா ஒரு 30லேருந்து ஒரு 32 லட்ச ரூபா செலவாகும். ஸோ நான் சொல்கிறது எப்படின்னா, நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் ஒரு சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். இல்லைன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போ அர்மேனியாவில் போய் படிக்க ஆசைப்படுறீங்களா, எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 125 வருஷம் ஆகுது. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுறாங்க, WHO அங்கீகாரம் பண்ணுறாங்க, யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணுறாங்க. ஆனால் ஃபீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா, லிவிங் காஸ்ட் ஒரு 2 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபா செலவாகும். 6 வருஷம் படிக்கணுமா கண்டிப்பாக ஒரு 50 லட்ச ரூபா செலவாகும். உங்களால் ஒரு 50 லட்ச ரூபா சொல்லப்பட முடியும்னா இது மாதிரி பல்கலைக்கழகத்திலும் சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். இல்லை சார் வெறும் MBBS படித்தா மட்டும் போதும், நீங்கள் ரஷ்யா ஆப்ஷன் இருக்குது, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா செர்பியா ஆப்ஷன் இருக்கு, ஜார்ஜியா ஆப்ஷன் இருக்கு, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான் இருக்கக்கூடிய நார்மலான பல்கலைக்கழகத்திலையும் எங்களால் ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். அதனால those who are really interested அந்த டெட்டர்மினேஷன், ஏன்னா MBBS படிப்புங்கிறது சாதாரண படிப்பு கிடையாது. உலகத்தில் எந்த படிப்புக்குமே ஜாப் கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் MBBS படிப்பை பொறுத்தவரை 100% ஜாப் கேரண்டி இருக்கு. கடவுளுக்கு நிகரான ஒரு படிப்பு. இட் இஸ் a noble profession. நிறைய சம்பாதிக்க முடியும், சமுதாயத்தில் ஒரு மரியாதை இருக்கு. அப்பேற்பட்ட படிப்பை சார் இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கு, நம்ம ஒரு ஃபுட்டு கிடைக்கும், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், நீ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் MBBS + MS ரெண்டையும் சேர்த்து படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா போஸ்னியா வந்து இட்ஸ் டாப் மோஸ்ட் ஆப்ஷன். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதனால வந்து ஒரு MBBS படிக்க ஆசைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அம்மாவோடைய செல் நம்பர் நோட் பண்ணிட்டு உடனே எங்களை அப்ரோச் பண்ணுங்க. இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் நிச்சயமாக எங்களால் உங்களுக்கு சீட்டுகள் எடுத்து கொடுக்க முடியும். ஓகேங்க சார். அடுத்ததா இளங்கோவன் கோயம்புத்தூர்லேருந்து இணைந்திருக்கிறார். இளங்கோவன் சார், உங்களுடைய கேள்வியை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். பாப்பா MSc முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வேலை பார்க்குறாங்க சார், ஐடில. சரிங்க சார். அப்ப அவங்களுக்கு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எந்த கண்ட்ரி என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இல்ல சார், அவங்க MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்களா? ஆமாங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க அப்படியே டிவியில பாருங்க சார். சார் அவங்க இப்போ அவங்களுக்கு வந்து 2-3 வகையான ஆப்ஷன் இருக்கு சார். ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா சார் ஏதாவது ஒரு நாட்டில் போயிட்டு ஒரு MBAவோ இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஒரு படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்ட்ரிஸ் ஆப்ஷன் இருக்குது சார். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, US சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் வெளிநாடுகளில் போயிட்டு படிக்கணும், அங்கேயே வேலை பார்க்கணும், ஒரு PR வாங்கி செட்டில் ஆன ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ குறிப்பாக சார் அது MBA படிப்பாக இருக்கலாம், இல்லை MS படிப்பாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் படிப்பாக இருக்கலாம். எங்களுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சார் யூரோப்பியன் கண்ட்ரி தான். நான் எதனால யூரோப்பியன் கண்ட்ரி சொல்ல வரேன்னா சார், அங்கே இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸுமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், 200 வருஷம் 300 வருஷம் வெரி ஓல்டஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரிசர்ச் பேஸ் பண்ணி யூனிவர்சிட்டிங்க சார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம் சார். படித்து முடித்த பிறகு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் ஒர்க் பர்மிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விசாவை பயன்படுத்திக்கிட்டு, செங்கன் விசான்னு சொல்லுவாங்க, ஒரு விசாவை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு 27 நாட்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒரு MBA படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ஒரு MS படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, நான் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு மொத்தமாகவே ஃபீஸ், அகாமடேஷன், ஃபுட்டு ஒரு வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா, 2 வருஷமா மேக்ஸிமம் 8லேருந்து ஒரு 10 லட்ச ரூபா உங்களால் செலவு பண்ண முடியும்னா இது மாதிரி நாடுகளில் எங்களால் ஒரு MS படிப்பை எடுத்து கொடுக்க முடியும், இல்லை ஒரு MBA படிப்பை எடுத்து கொடுக்க முடியும் சார். அது இல்லாமல் குறிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், இன்றைக்கி நீங்கள் எந்த செக்டர் எடுத்துங்களா, GDP, GNP, இன்றைக்கி வந்து எனி செக்டர், நீங்கள் எந்த செக்டர் எடுத்துட்டாலும் நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரி வந்து நம்பர் 1ல இருக்காங்க. நீங்கள் டாப் மோஸ்ட் கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் யூரோப்பில் இருக்குது. அந்த நாடுகளில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்துட்டு நீங்கள் அந்த நாட்டோட PR வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம். எந்த நாட்டுக்கு விசா எடுக்கணும் அவசியம் கிடையாது சார். அதை எப்படின்னா ரொம்ப பாதுகாப்பான ஒரு நாடு, எல்லாமே கிறிஸ்டின் கண்ட்ரிஸ், மக்கள் தொகை மிக மிக குறைவு. அது இல்லாமல் 1 year in one country, 1 year in another country, எராஸ்மெண்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு MS படிக்கணும் ஆசைப்படுறீங்களா, முதல் வருஷம் லாட்வியா, 2வது வருஷம் ஸ்வீடனில் படிச்சுக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்பேற்பட்ட நம்பர் 1 கண்ட்ரியில் எங்களால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணு செட்டில் ஆகிற மாதிரி, ஏன்னா படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம், ஒர்க் பர்மிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, மக்கள் தொகை குறைவாக இருக்குது, இன்றைக்கி வந்து நிறைய செலவு பண்ண வேண்டாம். ஸோ இப்பேற்பட்ட ஆப்ஷன் வந்து மற்ற நாடுகள் வந்து கிடையாது, பண்ணலாம் சார். இப்போ வந்து UKல ஒரு MBA படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ஃபீஸ், அகாமடேஷன், ஃபுட்டு ஒரு வருஷத்துக்கு 15 லட்ச ரூபா,
2 வருஷம் படிக்கணுமா? 30 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா என்னால் உங்களுக்கு யூகேல வந்து MBA படிப்பே எடுத்து கொடுக்க முடியும், MS படிப்பே எடுத்து கொடுக்க முடியும். குறிப்பாக IELTS TOEFL எக்ஸாம் எழுதாமையே யூகேல போய் படிக்கலாம், யூரோப்பில் போய் படிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அமோகாவோட செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து மீட் பண்ணுங்கள் சார். நிச்சயமாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன். உங்கள் பொண்ணு சப்போஸ் ஒரு 95% மேலே எடுத்திருந்தாங்கன்னா எங்களால் ஃப்ரீ எஜுகேஷன் கூட எடுத்து கொடுக்க முடியும். அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது சார். தேங்க்யூ. ஓகே, அமோகாவின் வழிகாட்டுதலில் வெளிநாட்டில் படித்து வரக்கூடிய மாணவியின் கருத்துக்கள் குறித்த வீடியோவை நாம் பார்க்கலாம். ஹாய், எம் நந்துஸ்ரீ. நான் ஈரோட்லேருந்து வந்திருக்கேன். மெடிசன் படிக்கிறது வந்துட்டு என்னோட ட்ரீமாக இருந்துச்சு. பட் நீட்டில் NF ஸ்கோர் இல்லாதனால நான் அப்ராட் படிக்க சூஸ் பண்ணேன். அப்போ நிறையா ஏஜென்சி பார்க்கும்போது கார்த்திக் சார் ஆட் பார்த்தோம். அப்போ அமோக ஏஜென்சி அப்ரோச் பண்ணோம். அவங்க எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மெடிக்கல் ஸ்டடீஸ் அப்ராடில். அப்புறம் நான் எனக்கு வந்துட்டு போஸ்னியா பெட்டராக அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. நான் இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் பனியா லோக்காவில் வந்துட்டு படிச்சுட்ருக்கேன். இங்கே ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன் வந்துட்டு ரொம்ப பெட்டராக இருக்குது. இங்கே ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. என்ன டவுட் கேட்டாலும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு 2000 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறமும் என்ன ப்ராப்ளம்னாலும் கார்த்திக் சார் வந்துட்டு இங்கே இருந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டு தான் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் விசா ப்ராசஸ், டாக்குமெண்டேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. எந்த ஒரு டிலேவும் இல்லை. கார்த்திக் சார், அமோக ஏஜென்சி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நம்பிக்கையோடு மாணவி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரமணி கேள்வியோடு இணைந்திருக்காங்க. ரமணி திருச்செங்கோட்டிலிருந்து. ரமணி மேடம், உங்களுடைய கேள்வியை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். சார், நான் எங்க பையன் வந்து இப்ப பிடெக் அக்ரி சென்னையில படிக்கிறாங்க. சரிங்க மேடம். ஏப்ரல்ல முடிச்சிருவாங்க. 4th இயர் படிச்சு முடிச்சிருவான், ஃபைனல் இயர். நெக்ஸ்ட் MBA பண்ணணும்னு ஆசைப்படுறான். அது எந்த யூனிவர்சிட்டியில பண்ண பெஸ்டா இருக்கும்? கண்டிப்பா மேடம், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க அப்படியே டிவில பாத்துக்கங்க மேடம். முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இது ரமணிக்கு மட்டும் உண்டான ஒரு பதில் கிடையாது. இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா சார் MBA படிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. MBAங்கிறது ஒரு சாதாரண படிப்பு கிடையாது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய படிப்பு தான் ஒரு MBA. சும்மா MBAங்கிறது நம்ம வந்து ஏதோ சும்மா பேருக்காக படிக்கிறோம் நம்ம அந்த ஒரு கான்செப்ட் உள்ள யாரும் போகாதீங்க சார். நான் ஃபியூச்சரில் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் சார். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஓன் பிஸ்னஸ். அதாவது பில்கேட்ஸ் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு, பிறக்கும்போது ஏழையாக பிறந்த நம்ம தப்பு கிடையாது, சாகும்போது ஏழையாக சேர்த்து நம்ம தப்பும்பாரு. இந்த உலகத்தில் ஏன்னா அவ்வளோ வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா, MBAங்கிறது ரைட்டான சாய்ஸ். அந்த MBA பொறுத்தவரை ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரிலேட்டட் உள்ளது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், இன்னோவேஷன் மேனேஜ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி மேனேஜ்மெண்ட், நிறைய ஆப்ஷன் இருக்கு. MBAல குறிப்பாக க்ரூஸ் லைன் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு யூரோப்பில் மாண்டினிக்ரோன்னு ஒரு கண்ட்ரியில் இந்த க்ரூஸ் லைன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 100% ஜாப் கேரண்டி உள்ள ஒரு கோர்ஸ். என்னென்னா ஒரு MBA படிக்கிறதுக்கு நிறைய கண்ட்ரிஸ் ஆப்ஷன் இருக்கு. இப்போ அதில் நான் என்ன சொல்லுவேன்னா, சார் நான் ஒரு MBA படிக்கணும், படிக்கும் போதே வேலை செய்யணும், படித்து முடிச்சுட்டு ஒரு PR வாங்கி செட்டில் ஆகணும், அது மாதிரி ஆப்ஷனில் போகிறீங்களா, நீங்கள் சிங்கப்பூர் மலேசியாவில் போய் தாராளமாக ஒரு MBA போய் படிக்கலாம். நான் எதனால் சிங்கப்பூர் ப்ளஸ் மலேசியா நான் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன்னா, இன்னைக்கு ஏஷியா லெவலில் எடுத்துக்கோங்களேன், நம்மளுடைய எஜுகேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் அது சிங்கப்பூர் அண்ட் மலேசியா தான். மக்கள் தொகை மிக குறைவு. அது மலேசியா பொறுத்தவரை படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம், சிங்கப்பூரில் படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியாது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் சிங்கப்பூரில் போயிட்டு ஒரு MBA பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு 15 லட்ச ரூபா செலவாகும். உங்களால் ஒரு 15 லட்ச ரூபா செலவு பண்ண முடியும்னா நீங்கள் சிங்கப்பூரில் போய் தாராளமாக ஒரு MBA போய் பண்ணிக்கலாம். இங்கேருந்து பக்கத்து நாடு தான். ஆனால் என்னென்னா, நீங்கள் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கும் ட்ராவல் பண்ணிக்கலாம். எந்த நாட்டுக்கு விசா எடுக்கணும் அவசியம் கிடையாது. சாப்பாடு பிரச்சனை கிடையாது, டிரான்ஸ்போர்டேஷன் பிரச்சனை கிடையாது. நீங்கள் GDP GNPன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எந்த செக்டர் எடுத்துட்டாலும் இன்னைக்கு சிங்கப்பூர் வந்து டாப் மோஸ்ட்டில் இருக்காங்க. அதே மாதிரி தான் மலேசியா. மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கொஞ்சம் அதிகம் சிங்கப்பூரை கம்பேர் பண்ணும்போது, ஆனால் பெரிய நாடு. அங்கே நீங்கள் படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம், படித்து முடிச்ச பிறகு ஒர்க் பர்மிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் மலேசியாவில் ஒரு MBA படிக்கணுமா, ஒரு 8லேருந்து ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் போதும். சிங்கப்பூரில் ஒரு MBA படிக்கிறதுக்கு ஒரு 15 லட்ச ரூபா செலவாகும். அதே மாதிரி இந்த MBA வந்து நீங்கள் தாராளமாக யூரோப்பில் போய் பண்ணலாம். இப்போ யூரோப்பில் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்போ யூரோப்பில் கிட்டத்தட்ட 27 நாடுகள் இருக்குது. ஒரு விசா பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் 27 நாட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம். படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம். அவங்களே ஒர்க் பர்மிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஃப்ரெஞ்சு இல்லை ஜெர்மன், இந்த 2 மொழியில் ஏதாவது ஒரு மொழி கற்றுக்கிட்டிங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய 17 நாட்டில் நம்மளால் செட்டில் ஆக முடியும். நீங்கள் டேரெக்டாக ஃப்ரான்ஸில் போய்ட்டு ஒரு MBA பண்ண ஆசைப்படுறீங்களா, நான் சொல்கிறது பெய்டு இன்டர்ன்ஷிப். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜாப் இஸ் கேரண்டி. உங்களால் ஒரு 20 லட்ச ரூபா செலவு பண்ண முடியும்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய
டாப் லீடிங் பிஸ்னஸ் ஸ்கூலில் எங்களால் ஒரு MBA வந்து எடுத்து கொடுக்க முடியும். இல்லை சார் ஒரு செலவு பண்ண முடியாது. குறிப்பாக அர்மேனியாவில் ஒரு MBA பண்ண ஆசைப்படுறீங்களா? உங்களுடைய மொத்த ஃபீஸே வந்து 5 லட்ச ரூபா தான். இது ஆச்சரியம், ஆனால் அது உண்மை. இப்போ இந்தியாவிலே நம்ம ஒரு MBA பண்ணணும்னா கிட்டத்தட்ட 10-15 லட்ச ரூபா செலவாகுது. இப்போ நான் சொல்கிறது எப்படின்னா மொத்த ஃபீஸே 5 லட்ச ரூபா தான். இப்போ லாட்வியா, லித்துவேனியா இது மாதிரினால ஒரு MBA படிக்க ஆசைப்படுறீங்களா? ஃபீஸ், அகாமடேஷன், ஃபுட்டு 2 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 12 லட்ச ரூபா செலவாகும். அப்பேற்பட்ட நாடுகள்லையும் எங்களால் உங்களுக்கு ஒரு MBA வந்து எடுத்து கொடுக்க முடியும். நீ டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க. எரிக்சன், நோக்கியா, SAP, வோல்வோ, கேலக்ஸோ, ஐக்கியா, பூமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 கம்பெனிஸில் ஒரு 150 கம்பெனிஸோட ஹெட் குவார்டர்ஸ் இங்கே வந்து இருக்குது. அப்பேற்பட்ட நாடுகளில் நீங்கள் போயிட்டு ஒரு MBA பண்ணலாம். நீ டெக்னாலஜியில் அவங்க ரொம்ப ஹைஃபையாக இருக்காங்க. அதே மாதிரி இதே MBAவை நீங்கள் யூகேல பண்ணலாம். யூகே ஆல்சோ இஸ் வெரி குட் ஆப்ஷன் ஃபார் MBA. 2 வருஷம் MBA. குறிப்பாக லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு சில யூனிவர்சிட்டியில் ஜாப் அசூரன்ஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி யூனிவர்சிட்டியில் இன்னைக்கு அமோகா மூலியமாக ஒரு சீட் எடுத்து கொடுக்க முடியும். உங்களுடைய ஃபீஸ், அகாமடேஷன், ஃபுட் ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் நான் சொல்கிறது 10 to 12 lakh rupees 25 லட்ச ரூபா செலவு பண்ண முடியும்னா IELTS TOEFL எக்ஸாம் எழுதாமல் நீங்கள் யூகேல போய் ஒரு MBA பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அமோகா மூலியமாக எந்த நாட்டில் வேணாலும் சீட்டுங்க எடுத்து கொடுக்க முடியும். இப்போ வேலைங்கிறது எப்போ கிடைக்கும்? நான் படிக்கக்கூடிய அந்த காலேஜில் ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இருக்கணும், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இருக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ட்ரைன்டு ப்ரொஃபஸர் இருக்கணும், மனப்பாடம் இல்லாத ஒரு எஜுகேஷன் இருக்கணும். இந்த எல்லா எக்ஸ்போஷர் அங்கே இருக்குது. நிறைய கல்ச்சர் கற்றுக்குவீங்க, நிறைய ஃபுட்டு டேஸ்ட் பண்ணலாம், நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அது இல்லாமல் நம்ம லைஃப் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெளிநாட்டை பொறுத்தவரை படிப்புங்கிறது 20% தான். ஒரு 80% நீங்கள் லைஃப்பில் வந்து நிறைய கற்றுக்கலாம். யாரை பார்த்தாலும் BMW காரில் போவாங்க, ஆடியில் போவாங்க. நம்ம ஊரில் ஒரு BMW கார் வாங்குறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் சொல்லக்கூடிய நாடுகளில் போயிட்டு நீங்கள் ஒரு MBA படிக்கிறீங்களா, இல்லை ஒரு MS படிக்கிறீங்களா, உங்களால் எல்லாமே ஈஸியாக வாங்க முடியும். நீங்கள் அங்கே ஒரு 4 to 5 years இருந்துட்டு நல்லா ஏர்ன் பண்ணிவிட்டு யூ கேன் கம் அண்ட் ஒரு செட்டில் இன் இந்தியா ஆல்சோ. ஸோ அப்பேற்பட்ட ஆப்ஷனில் இன்னைக்கு அமோகா மூலியமாக நிச்சயமாக ஒரு MBA படிப்பு எடுத்து கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம். நீங்கள் அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு குறிப்பாக வந்து சார் நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டில் போகணும் ஆசைப்படுறீங்களா, க்ரூஸ் லைன் மேனேஜ்மெண்ட், குறிப்பாக மாண்டினிக்ரோ செக் பண்ணி பாருங்கள். சின்ன நாடு, மக்கள் தொகை மிக மிக குறைவு, ஆனால் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இங்கெல்லாம் லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கும், நிறைய சீட்ஸ் வந்து இருக்காது. ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் ஸ்காலர்ஷிப்போட டொனேஷன் இல்லாமல் ஒரு MBA படிப்பை வந்து அமோகா மூலியமாக வாங்கி கொடுக்க முடியும். ஓகேங்க சார். குறிப்பாக இது போன்ற நாடுகளில் நம்ம படிக்கிறதுக்காக போகும்பொழுது அங்கே இந்த சீதோஷ்ண நிலை எப்படி இருக்கும்? நம்ம இங்கே இந்தியா ஃபுட்டு சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க, அங்கே ஃபுட்டு எப்படி இருக்கும்? இதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள் சார். சார் என்னுடைய ஒரே கேள்வி தான் சார். நீங்கள் மற்ற நாடை விடுங்க சார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோமா? கண்டிப்பாக ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டோம் சார். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருப்போம். நீங்கள் கேரளா போனால் கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறும் சார், டெல்லி போனால் கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறும், காஷ்மீர் போனால் கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறும், சாப்பாடு மாறும். இப்போ நம்ம மதுரையில் இருக்கோம், கோயம்புத்தூரில் இருக்கோம், சென்னையில் இருக்கோம் சார், ஃபுட்டு மாறும், பேசக்கூடிய அந்த ஸ்டைல் மாறும். இப்படி நம்மளுக்குள்ளே நிறைய வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு தான் இந்தியா சார். அதே மாதிரி நீங்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த கவலையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சார். இப்போ நீங்கள் குறிப்பாக எடுத்துங்களேன், இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 40 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ண ஒரு ஆள். நான் சும்மாலாம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு யூனிவர்சிட்டிக்கு வந்து மாணவர்களை அனுப்புறதில்லை சார். ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்ப போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே ட்ராவல் பண்ணுறேன். அங்கே போயிட்டு அந்த நாடு எது மாதிரி இருக்குது, அங்கே எது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க, என்ன பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க, எது மாதிரி கல்ச்சர் இருக்குது, எது மாதிரி ஃபுட் இருக்குது, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம படித்து முடிச்ச பிறகு வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, இது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த பர்டிகுலர் நாட்டுக்கும் அந்த யூனிவர்சிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சார். இப்போ MBBS பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொன்னேன், நீங்கள் எந்த நாட்டுக்குன்னா போகலாம். ரஷ்யாவில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, கசகிஸ்தானில் படிக்கிறாங்க, கிர்கிஸ்தானில் இருக்காங்க, லாட்வியா, லித்துவேனியா, போலண்ட், செர்பியா, போஸ்னியா, அர்மேனியா, ஜமைக்கா எல்லா இடத்துலையும் படிச்சுட்டு இருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், நம்பர் 1 ஆப்ஷன் இப்போ நீங்கள் வந்து MBBS + MS படிப்பு ரெண்டுமே இங்கிலீஷில் படிக்கணுமா, குறிப்பாக போஸ்னியாவில் பாஞ்சாலுக்கா நம்பர் 1 யூனிவர்சிட்டி ஆஃப் விசரேவோ. என்னன்னா ஏன் இதை சொல்ல வரேன்னா, அங்கே உள்ள கிளைமேட்டிக் கண்டிஷன் குறிப்பாக ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் நல்ல வெயில். தமிழ்நாட்டில் எது மாதிரி வெயில் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. டிசம்பர், ஜனவரி உலகம் ஃபுல்லாக குளிர் தான் சார். பட் ரொம்ப இப்போ வந்து கசகிஸ்தான் மாதிரியோ கனடா மாதிரியோ ரஷ்யா மாதிரி ரொம்ப குளிர் கிடையாது, மாடரேட்டான ஒரு குளிர் தான். அதை நம்ம ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாப்பாடை பொறுத்தளவில் 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களாவே சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா இங்கேருந்து போகும்போதே நான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய நம்பர் நம்ம கொடுத்துருவோம்.
இப்போ 125 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் இப்போ பாஞ்சாலுக்காக்கு போகிறாங்க, இல்லைனா வந்து ஈஸ்டரேவுக்கு வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்கன்னா அதில் எப்படி பார்த்தாலும் இந்த 200 ஸ்டூடெண்ட்ஸில் 100 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 100 பாய்ஸ் இருப்பாங்க. இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. இங்கேருந்து போகும்போது நீ என்னென்ன மசாலாஸ் எடுத்துகிட்டு போகணும் எல்லா ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். நீங்கள் அங்கே போயிட்டு சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம், தேவைப்பட்ட மெஸ்லேயே சாப்பிட்டுக்கலாம். ஸோ 2 ஆப்ஷனுமே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாலிடேஸை பொறுத்தளவில் ஜூலை ஆகஸ்ட்டில் ஒரு 45 நாள் லீவ் கொடுப்பாங்க. அந்த ஹாலிடேஸில் நீங்கள் தாராளமாக இந்தியாவுக்கு வந்துட்டு போய்க்கலாம். இப்போ கிளாஸஸ் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 9, 10, 11, 12, 1 ஒரு நாளைக்கு 5 hours தான் கிளாஸஸ் வந்து இருக்கும். ப்ரொஃபஸர்ஸில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, அவங்க பேசக்கூடிய இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப நல்லாவே புரியும். இதில் இன்னொரு முக்கியமான ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ குறிப்பாக அந்த போஸ்னியாவில் அங்கே வாழக்கூடிய எல்லா மக்களும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. பேஷன்ஸ் கூட நீங்கள் இங்கிலீஷ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இது மிக முக்கியமான ஒரு ப்ளஸ். மற்ற நாடுகள் இப்போ ரஷ்யா போனால் ரஷ்யன் கற்றுக்கணும், இப்போ நான் வந்து செர்பியா போனால் செர்பியன் கற்றுக்கணும், ஜார்ஜியா போனால் அவங்க லோக்கல் லாங்குவேஜ் கற்றுக்கணும், கசகிஸ்தான் லோக்கல் லாங்குவேஜ் கற்றுக்கணும். அந்த ஒரு விஷயம் இங்கே வந்து கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட பல்கலைக்கழகத்தில் போய் படிக்க போகிறதுக்கு எந்த ஒரு பேரண்ட்ஸும் பயப்பட வேண்டாம், எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட வேண்டாம். கிளைமேட்டிக் கண்டிஷன் ஊட்டி மாதிரி தான் இருக்கும், சாப்பாடு மேனேஜ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் இந்த குவாலிட்டி ஆஃப் த யூனிவர்சிட்டி. இன்னைக்கு யுனெஸ்கோ வந்து நேரடியாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, WHO ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நீ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் கவுன்சில், யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா, பொலாக்னா ப்ராசஸில் நான் சொல்லக்கூடிய இந்த போஸ்டன் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வச்சிருக்காங்க. ஜெனரல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கிரேட் பிரிட்டன்ல மெம்பர்ஷிப் வச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் மெடிக்கல் எஜுகேஷன் டிக்ஷனரியில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வச்சிருக்காங்க. நாளைக்கு இங்கே ஒரு MBBS படித்து முடிச்ச பிறகு நீங்கள் குறிப்பாக NMC நாம்ஸில் 2 நாம்ஸ் இருக்குது. இதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். 6 வருஷத்தில் MBBS முடிச்சுட்டு நீங்கள் நம்ம ஊரில் வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு MBBS முடிச்ச பிறகு நீங்கள் யூஎஸ்ல, யூகேல, யூரோப்பில் எங்கே வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம். குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரிலுமே ஃப்ரீயாக போய் படிக்கலாம். அதனால கிளைமேட்டை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். இதே கண்டிஷன் தான். யூரோப்பில் எல்லாமே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் நார்மலாக இருக்கும், சாப்பாடு பற்றி கவலைப்பட வேண்டாம். நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்க, நிறைய தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அமோகா மூலியமாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு தேவையான அந்த அட்மிஷன், அகாமடேஷன், வீசாலேருந்து எல்லா ப்ரொசீஜரையும் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணி கொடுத்துருவோம். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். அடுத்ததாக வெளிநாட்டுக்கு சென்று இன்ஜினியரிங் படிக்க விரும்புபவர்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், எந்த நாடுகள் பெஸ்ட்டாக இருக்கும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் சார். சார் MBBS பொறுத்தளவு சார் எப்படி நம்மளுக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் சார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பொறுத்தளவு வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இருப்பாங்க சார், சொல்லுவாங்களே இஃப் யூ டு நாட் நோ வேர் யூ ஆர் கோயிங் வில் எண்ட் அப் சம்மர் எல்ஸ் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இன்ஜினியரிங்கில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஏரோநாட்டிக்கல் போகலாமா, ஏரோஸ்பேஸ் போகலாமா, EEE போகலாமா, இல்லைனா வந்து கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் போகலாமா, மெக்கானிக்கல் போகலாமா, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. தயவுசெய்து ஒவ்வொரு ஆப்ஷனும் கேட்காதீங்க, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். சார் நான் வந்து பியில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் சார், எம்எஸ்ல ஒரு ஆட்டோமொபைல் முடிக்கணும் சார், 5 வருஷம் வேலை செய்யணும், ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஓன் ஆட்டோமொபைல் கம்பெனி. இதுதான் அந்த அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவ்ல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களால் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சா சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 முயல் துரத்தணும்னா நம்மளால் ஒரு முயலோட பிடிக்க முடியாது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் அப்படி தான் இருக்காங்க, மைண்ட் ஆசோலேஷன் ஆகிட்டே இருக்கு. அந்த ஆசோலேஷன் மைண்ட் விடாதீங்க. ஒரே குறிக்கோள் தான் சார், நான் பியில் மெக்கானிக்கல் பண்ணணும், எம்எஸ்ல ஆட்டோமொபைல் பண்ணணும், பியில் வந்து ஏரோஸ்பேஸ் படிக்கணும், எம்எஸ்ல வந்து ஸ்பேஸ் சயின்ஸ் பண்ணணும், இல்லை ஏர்பிளான் டிசைனிங் படிக்கணும். ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ல தெளிவாக இருந்தீங்கன்னா இதே இன்ஜினியரிங் படிப்பை நான் திருப்பி சொல்கிறேன். இன்னைக்கு வந்து UK, US, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கு 60 லட்ச ரூபா செலவாகுதுன்னா அதே இன்ஜினியரிங் படிப்பை நீங்கள் யூரோப்பில் குறிப்பாக அர்மேனியா, இல்லைன்னா போஸ்னியா, லாட்வியா, லித்துவேனியா இது மாதிரி நாடுகளில், ஏன் இந்த குறிப்பாக அந்த 4 நாடுகளை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, இந்த நாடுகளில் மட்டும்தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம். இப்போ 4 வருஷம் படிப்பா 2.5 வருஷம் மட்டும் எஜுகேஷன் இருக்கும். மீது ரிமைனிங் 1.5 இயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ரெலவெண்ட் ஃபீல்டில் தே ஆர் கிவிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். மெக்கானிக்கலா நீ BMW, Audi, Volvo தே ஆர் கிவிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். ஏரோஸ்பேஸா, ஏர்பஸ், EADS, NASA, போயிங்கில் தே ஆர் கிவிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். இதே நீங்கள் சிவில் போய் படிக்க போறீங்களா, CCC, வின்சி, 360 ஆர்கிடெக்சர், இவங்கெல்லாம் டாப் லீடிங் கம்பெனிஸ். அப்பேற்பட்ட கம்பெனியில் தே ஆர் கிவிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். நான் முதலே சொன்னேன், வேலைங்கிறது எப்போ கிடைக்கும், ஏன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ். நான் சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டிஸில் போயிட்டு ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ஆச்சரியமான விஷயம். ஒரு வருஷம் ஃபீஸ், அகாமடேஷன், ஃபுட்டு ஒரு 4 லட்ச ரூபா இருந்தால் போதும். 4 வருஷம் படிக்கணுமா, ஒரு 16 to 20 லட்ச ரூபாய் படித்து முடிச்சிடலாம். இது சாத்தியமான, கண்டிப்பாக சாத்தியம் தான்.
ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அது மாதிரி மாணவர்களுக்கு எங்களால் இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் நிச்சயமாக ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து எடுத்து கொடுக்க முடியும். சொல்லுவாங்களே, இம்பாசிபிள் இஸ் த வேர்ட் டு பி ஃபவுண்ட் ஒன்லி இந்த டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸ்மாங்க. இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையவே கிடையாது. நம்ம முயற்சி எடுக்கணும். ஸோ நீங்கள் சாதிக்கிறதுக்கு உண்டான எல்லா உதவிகளையும் அமோகா மூலியம் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்க சார். வெளிநாட்டுக்கு சென்று எம்பிபிஎஸ் படிப்பது, எம்பிஏ, எம்எஸ் இன்ஜினியரிங் படிப்பதற்கு ஆசை இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கம் இருந்தாலும் மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்களை அமோகாவை எப்படி ரீச் பண்ணணும்? நிறைவு கருத்தை சொல்லுங்கள் சார். சார் ஒரே விஷயம் தான் சார், உங்களுடைய அப்ஜெக்டிவ்ல தெளிவாக இருங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி டிசைட் பண்ணிடுங்க. எம்பிபிஎஸ்னா எம்பிபிஎஸ் தான், காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இதே எம்பிபிஎஸ் படிப்பை இந்தியாவில் படிக்க முடியல சார், நீட்டில் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கேன், என்னால் நிறைய ஃபீஸ் கட்ட முடியல, கவலைப்படாதீங்க. நம்பர் 1 யூனிவர்சிட்டியில் நான் திருப்பியும் சொல்லிடுறேன், எம்பிபிஎஸ் மட்டும் முக்கியம் கிடையாது. எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷ் வந்து படிக்கலாம். நீ அமோகா மூலியமாக சீட் எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் இன்ஜினியரிங் இல்லை எம்பிஏ இல்லை எம்எஸ், நீங்கள் இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடாக குறிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரே ஒரு முறை அமோகா வந்து அப்ரோச் பண்ணுங்கள். நான் திரும்பி சொல்லிடுறேன், உங்களுடைய பாசிட்டிவான ஆட்டிடியூட், உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய இன்வால்மெண்ட், உங்களுடைய கடவுள் நம்பிக்கை, இந்த 5 விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் சாதிக்கலாம். உங்களால் முடியாமல் சொல்கிறதுக்கு நான் யார் சார்? பேரண்ட்ஸ்க்கு எனக்கு ரைட்ஸ் வந்து கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் சூழ்நிலை தான். நம்மளுடைய சூழ்நிலை சரியாக அமைஞ்சதுன்னா நம்மளாலே நிச்சயமாக சாதிக்க முடியும். அதற்கு நான் ஒரு உதாரணம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் சாதாரண ஒரு சின்ன ஒரு பள்ளியில் தமிழ் மீடியத்தில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் இன்னைக்கு என்னுடைய மாணவர்கள் உலகம் ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து இருக்கு. அதனால பேரண்ட்ஸ் தயவுசெய்து பயப்பட வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு முறை அமோகாவுக்கு வந்து அப்ரோச் பண்ணீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் இல்லை இன்ஜினியரிங் இல்லை எம்பிஏ இல்லை எம்எஸ் இல்லை டிப்ளமோ எந்த படிப்பாக இருந்தாலும் அமோகா மூலியமாக சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். நான் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அதாவது எப்படின்னா ஒரு திருக்குறள் இருக்குது, அழகான திருக்குறள், தெய்வத்தினால் ஆகாது எனும் முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் காரணம் முயற்சி தான். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அந்த முயற்சி உள்ளே இறங்குறோம், நம்ம எந்த அளவுக்கு வந்து உள்ளே போகிறோம், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் குறிப்பாக மாணவர்கள், சார் நான் வந்து குவாலிட்டியான டாக்டராக வரணும், ஒரு குவாலிட்டியான இன்ஜினியராக வரணும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டர்பனர் ஆகணும்னா ஒரே விஷயம்தான், 1000 மைல்ஸ் பிகின்ஸ் வித் சிங்கிள் ஸ்டெப் சொல்லுவாங்க. அந்த சிங்கிள் ஸ்டெப் நீங்கள் அமோகாவை நினச்சிக்கோங்க. கார்த்திக் முருகன் சார் என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரே ஒரு முறை என்ன வந்து மீட் பண்ணுங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் உடனே கால் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன, எப்போ அப்ளை பண்ணணும், எவ்வளோ சீட்ஸ் இருக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க. நான் இன்னொரு விஷயத்தை ஃபைனலாக சொல்லிடுறேன், யாருக்கு உண்மையாலே சீரியஸ்னஸ் இருக்கோ அவங்க மட்டும் அமோகா வந்து அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா என்னுடைய டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், உங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் வாழ்க்கையில் சாதிக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு முறை உங்கள் பேரண்ட்ஸோட அமோகா வந்து அப்ரோச் பண்ணுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அமோகா மூலியமாக பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்க சார். இவ்வளோ நேரம் வெளிநாட்டுக்கு சென்று படிப்பது எப்படி, அதற்கு அமோகா எப்படியெல்லாம் உதவுது என்பது குறித்து விரிவான விளக்கமாக நீங்கள் சொல்லி அதுக்கான ஆலோசனையை மாணவர்களுக்கு வழங்கியதற்காக நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.